கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திகானூர் பகுதியில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பழனிவேலியிடம் கேட்கலாம். பழனிவேல், எதற்காக மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? என்ன விவரம்? பாலா, புயல் கரையை கடந்தாலும் அதோடைய தாக்கம் என்பது காரணமாக மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்தவரை 15 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஊத்தங்கரை பகுதியில் தமிழகத்திலே அதிகப்படியாக 50 சென்டிமீட்டர் மேல் ஒரே இரவில் மழை பெய்திருக்கிறது. அதே போல் போச்சம்பள்ளி, பருகூர், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் சராசரியை விட அதிக அளவில் மழை பெய்திருப்பதால் பல்வேறு இடங்களில் ஏரி நீர்கள் நிரம்பி உபரி நீர்கள் வெளியேறி குடியிருப்பு மற்றும் சாலைகளில் தேங்கியிருக்கிறது. அப்படிதான் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை சாலையில் இருக்கக்கூடிய கண்ணண்டள்ளி என்கிற ஒரு கிராமத்தில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், குடியிருப்புகள், சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய அத்திகானூர் என்கிற ஏரி நிரம்பி அதிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது இந்த குடியிருப்புகளும் வணிக வளாகத்துக்குள் நுழைந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அந்த கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் கண்ணண்டள்ளி என்கிற பகுதியில் வாகனங்களை குறுக்கே போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மழை வருங்காலங்களில் இது போல மழைநீரானது அதிக அளவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து விடுகிறது. இதை முறையாக தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் உரிய அளவில் அமைக்கப்படாதது இதற்கு காரணம் என குற்றச்சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையடுத்து அந்த பகுதிக்கு வந்த பருகூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு அவர்களோட வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மழை பாதிப்புகள், மழைநீர் அங்கங்கே தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில மாவட்ட நிர்வாகம் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மழையானது தொடர்ந்து ஊத்தங்கரை பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. குறிப்பா பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருக்கிறது. நீர்நிலைகளில் அதிக அளவில் தண்ணீர் செல்கிறது. அதனால் குழந்தைகள், சிறுவர்கள் நீர்நிலை பக்கம் செல்லக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டு இங்க கரையோர இருக்க மக்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊருக்குள் புகுந்த வெள்ள நீரை அகற்றணும், அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது மறியலில் ஈடுபட்டுள்ள மக்களோட பிரதான கோரிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.